வணக்கம். ஐ எம் டாக்டர் எஸ் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ ஒன் ஹாஸ்பிட்டல். இப்போ பார்க்குற பேஷண்ட் வந்து பின்மண்டையில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பின்மண்டையில் வலி இருக்குது, தொடர்ந்து இருக்குது, அது அதிகமாகிட்டே போகுது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல லெஃப்ட் பின்மண்டையில் ஒரு கட்டி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேர் நம்ம மெனிஞ்சோமான்னு சொல்லுவோம். அது மூளைக்கு வெளியே இருக்கிற ஒரு தோல் பகுதியிலிருந்து வரக்கூடிய கட்டி தான் மெனிஞ்சோமா. அது சாதாரணமான கட்டி தான், பினைங் டியூமர்னு சொல்கிறோம் அந்த கட்டியை. ஸோ இது வெளியே மூளைக்கு வெளியே இருக்கிற தோல் இருந்து வர்றது. இவருக்கு வந்து சிறுமூளை பகுதியில் இருக்கிற இடத்துலேருந்து வந்துச்சு. ஸோ இந்த கட்டி வந்து நம்ம வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான் இருக்குது. ஸோ முக்கால்வாசி பேர் ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்கிறப்போ முதல்ல என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, கட்டியை மாத்திரையில் கரைக்க முடியுமா, ஸோ மாத்திரை மூலமாக அந்த கட்டியை சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்ன நாங்கள் பொதுவாக சொல்லுவோம்னா, எல்லா கட்டிக்குமே முக்கால்வாசி 90-95% கட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டியூமர் அப்படிங்கிற மாதிரி வந்துன்னா அதுக்கு சர்ஜரி தான் இருக்குது. இந்த மாதிரி புற்றுநோய் கட்டிகள் இல்லாதது, சாதாரண பினைங் டியூமர் இந்த மாதிரி இல்லாததுக்கு சில கட்டிகளுக்கு அவங்களுக்கு வந்து சில பேர் இந்த மாதிரி டிபி கட்டி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் மாத்திரை கொடுத்து குணப்படுத்தலாம். சில பேருக்கு ரேடியோ தெரப்பி மூலமாக சில பேர் குறையும். மற்ற கட்டிகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், ஒரு சின்ன மினி கிரேனியோடமி மூலமாக அந்த கட்டியை முழுமையாக எடுத்துட்டோம். இது ஒரு பினைங் டியூமருங்காட்டி இது முழுமையாக எடுத்துட்டா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அவங்க வாழ்நாளில் திருப்பி இந்த கட்டி வளர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சின்னது. சும்மா தொடர்ந்து ஃபாலோ அப் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஸோ அவங்க நார்மல் லைஃபை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வாரத்துலேருந்தே அவங்க லீட் பண்ண முடியும். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா பேர் செல்வி. அவங்களுக்கு தலைவலி ரொம்ப நாளாவே இருந்துச்சு, ஒரு 2 இயர்ஸா இருந்துச்சு. கொடனி வலி ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அடிக்கடி வெளியில பார்த்தோம், சரியாவே வரல. மணப்பாறையில் அறிவழகன் டாக்டர்கிட்ட பார்த்தோம். அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நியூரோன்னு எழுதி கொடுத்தாரு. விஜயகுமார் சார் பார்த்தா, அப்புறம் இங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்ததுல பின்னாடி தலையில கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதனால எந்த இதுவும் இல்லை, நீங்க பழைய மாதிரியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் சொல்லி சார் சொன்னோன்னா வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் சார் சொல்லியிருந்தாரு, பயப்படுறதுலாம் ஒன்றும் தேவையே இல்லை, அவங்க பழைய மாதிரி நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சாரை பார்க்க வந்து ஆப்ரேஷனுக்கு அட்மிஷன் போட்டு ஆப்ரேஷன் பண்ண எல்லாரும் சைன் பண்ணியாச்சு. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கொண்டு போய் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துட்டு எல்லாம் பயந்துட்டு இருந்தோம். ஞாபகம் வருமா, பேசுவாங்களா, பழைய மாதிரி இருப்பாங்களன்ற ஒரு பயம்லாம் இருந்தது. அவங்க ஆப்ரேஷன் பண்ணி வெளியில வந்து சார் சக்சஸ் சொன்னோன்னா எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அம்மாவோட 4 பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நைட்டு 11 மணி வரையும் 11:30 தான் வெளியில கொண்டு வந்தாங்க. 7:15 போயிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தோம். ஒன்றும் பிரச்சனை. வெளியில வந்தோடனே அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க. கேட்டோம்னா அம்மா எங்களை யாருன்னு தெரியுதா அப்படின்னு, என்னோட பசங்க தான், நீங்க என் சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு, என் பையன் அப்படின்னு எல்லாமே கரெக்டா சொல்லிட்டாங்க. அதை விட சந்தோஷம் உலகத்துல எங்களுக்கு வேற எந்த சந்தோஷமும் கிடையாது. ஆப்ரேஷன் முடிஞ்சு அதோட கட்டியும் சார் காமிச்சாரு, அந்த தலையில இருந்து இதெல்லாம் எடுத்து காமிச்சாரு. இது வளரக்கூடியது கிடையாது, இதெல்லாம் பயப்பட தேவையில்லை, சுத்தமாவே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சர்ஜரி முடிஞ்சு ஐசியூல ஒரு நாள் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. நார்மல் வார்டுக்கு மாத்திருந்தாங்க. நார்மல் வார்டுல வந்து கொஞ்சம் லைட்டா வலி இருந்துச்சு. அப்பவும் சார் வந்து மெடிசன் கொடுத்துருந்தாங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைய ஆரம்பிச்சு பழைய மாதிரி இப்ப நல்லா இருக்காங்க. நார்மல் வார்டுல ஒரு 4 நாள் இருந்துட்டு 5ஆவது நாள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 15 நாள் கழிச்சு தையல் பிரிக்கிறது வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்தோம், தையல் பிரிச்சாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பழைய மாதிரி நாங்கள் எங்கள் அம்மா கூட ஹாப்பியா இருக்கும். பயமே இல்லாமத்தோட கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்க பேஷண்ட் உங்களோட அப்பாவோ அம்மாவோ யாரா இருந்தாலும் நல்லா காப்பாற்றி நல்லபடியாக வந்து கொண்டு போயிடும். தேங்க்ஸ். சாரை பார்த்தான், எப்படிமா இருக்காங்க கேட்டாங்க. நல்லா இருக்கு சார் விடுங்க சார். துணிக்கிழமை தலை பின்னாடி தலையெல்லாம் உங்களுக்கெல்லாம் சமைக்கலாம், ஆக்கலாம், எல்லா வேலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுற பயம்லாம் இருக்கக்கூடாது, நல்லா எல்லா வேலையும் செய்யலாம், எல்லா வேலையும் பார்க்கலாம், தாராளம். சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். சமைக்கிற தேவையில்லை, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம்.